நீதிமன்றத்தை பார்த்தாலும் சரி, நாளைக்கு காலையில நம்ம டீ கட்டான கடையில ஒரு டீ சாப்பிட்டு யோசிச்சு பார்த்தா தெரியும், இந்த ஊர் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கும். வேற எந்த ஊரு? நம்ம ஊர் தான், சென்னை. நீ என்ன ஊரோட விழா இருந்தாலும் உன்னை சொந்தமாக்குண்டா, அதுதான் இந்த ஊருடா. எங்க பீச்சு காத்து நலப்பட்டா போதுண்டா, உனக்கு நல்ல ராசிடா, நீ சென்னை வாசிடா. படிச்சவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவங்க ஐடி கம்பெனி. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ், ஆடி தள்ளுபிள்ள ட்ரெஸ், கிரிக்கெட்னா சேப்பாக்கம், கிரு பிடிச்சா கீழ் பார்க்கும். வேற இல்லாம ஊரை விட்டு ஓடுங்க, மெட்ரா பீச்ல பட்டுறதா சார். நீ பென்ஸ் காரச்சு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டோட ஐசியூ ஆனே சென்னை தான் சார். சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. சென்னையில ஒரு ஏரியா இருக்கு, அதோட பேரு இப்ப காலத்துல இருந்த பேம்பு ஜங்கல்ல இருந்து வந்தது. பழைய காலத்துல இந்த இடம் முழுக்க பெரம்பூர் நிறைய இருந்ததாலதான் பெரம்பூர் பிளஸ் ஊர், அதுதான் பெரம்பூர். இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, பெரம்பூர் லோகோ ஒர்க், கேரேஜ் ரிப்பேர் ஒர்க் ஷாப், சவுத் இந்தியாவோட பெரிய ரயில்வே ஹப் இதுதான். ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தா இது வெறும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிடையாது. பாடி அப்படின்ற பேருக்கு பின்னாடி 2 ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்கு. பழங்காலத்துல அடைகள் கண்ட இடமா இருந்ததால அடை வீடுன்னு சொல்லி அது மறைவி பாடியாகி இருக்கலாம்னு சொல்லப்படுது. இன்னொரு தேதிப்படி முல்லை நிலத்துல மக்கள் வாழ்ற ஊரை பாடின்னு சொல்ற வழக்கம் தமிழ்ல வந்துதான் விரிவாக்கம். முதல்ல வில்வ ஆரண்யம்னு இருக்குதான், அதாவது வில்வ மரங்கள் நிறைந்த காடு. அந்த மரங்கள் மெடிசின் யூஸ்க்கும் ஃபேமஸ். அதனால இந்த இடம் வில்வ ஆரண்யம், வில்லிவாக்கம்னு அழைக்கப்பட்டுச்சு. ஒரு ஏரியா இருக்கு, அதோட பெயரை மரத்தில் இருந்து வந்தது, புரசை மரம். பழைய காலத்துல இந்த ஏரியா முழுக்க இந்த மரங்கள் கொட்டி கிடந்துதான். அதனால புரசை பிளஸ் வாக்கம், அதுதான் புரசை வாக்கம்.